அடடா! என்ன ஒரு அற்புதமான காட்சி. நான் பேசிட்டு இருக்கிற டைம் வந்து இப்போ 1 மணி ஆச்சு. இன்னைக்கு ஜூலை 29, 2026. நம்மளோட தமிழ்நாடு அரசியல் களமே வந்து ஒரு ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, தி டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிவிஎஸ்சி வந்து ஒரு ரெய்ட வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கன்னா, மல்டிபிள் லொகேஷன்ஸ் லிங்க் டு ஆர் ஃபார்மர் மினிஸ்டர் சிட்டிங் எம்எல்ஏ வி செந்தில் பாலாஜி அவர்கள். அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள்ல வந்து ரைட் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் வந்து டிஎம்கேல ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தார். ப்ளஸ் அவர் வந்து ஆக்சுவலாக ஏடிஎம்கேல இருந்து தான் டிஎம்கேக்கு வந்தார். ஏடிஎம்கேல இருக்கும்போது டிஎம்கே கவர்மெண்ட்டே அவர் மேலே வந்து ஒரு கரப்ஷன் அலிகேஷன்ஸ் வச்சு ஒரு கேஸ் கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு விஷயமெல்லாம் பண்ணியிருப்பார். ஸ்டேஜில் இருந்து கூட செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பேசியிருப்பார். அப்படி இருக்க அவர் மேலே நிறைய கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அவர் வந்து இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அப்புறம் அது போக டாஸ்மாக்ல நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்தது. இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக வந்து டிவிகே கவர்மெண்ட்டை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிட்டிங் எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏட்ட போயிட்டு வந்து நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு குதிரை பேரம் பண்ணதா அது வந்து எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டாங்க. டிவிகே கவர்மெண்ட் மேலேயும் இந்த அக்யூசேஷன் வைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்னன்னா, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து சேர்னா சேர்ந்துக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் அப்படியே இங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்களுக்கு இதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அவங்களுக்கு. பட் ஹியர் இவங்களால ஆட்சிக்கும் வர முடியாது டிஎம்கேனால. பட் ஆனால் ஒரு குதிரை பேர் நடந்திருக்கு, அதை எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டை வந்து எப்படியாச்சும் கலைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். ஸோ அது வந்து வேற மாதிரி போகணும், அந்த ப்ராசஸே வேற. ஸோ இப்போ இங்கே நடந்திருக்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ரைட்ஸ் வந்து எங்கெங்க நடந்திருக்குன்னா, சென்னை, கரூர், புதுக்கோட்டை, திருவாரூர்ல நடந்திருக்கு. அதில் அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து மேஜர்லி வந்து லிக்வர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டாஸ்மாக் ரிலேட்டட் ஆஃபீஸில், அப்புறம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அசோசியேட்டட் வித் ஆர் செந்தில் பாலாஜி. அப்புறம் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் நிறைய சீஸ் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. அப்புறம் ஃபினான்ஷியல் பேப்பர்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது உண்மைத்தன்மைங்கிறதெல்லாம் தெரியல. உண்மைத்தன்மை இந்த சென்ஸ் இதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் எவ்வளோ என்னங்கிறது தெரியல. பட் நியூஸில் சொன்ன வரைக்கும் க்ளோஸ் டு 100 crores இருக்கலாங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அது நம்பர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக தெரியாது. அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக கோடிக்கணக்கில் தான் இருக்கும். 100 கோடி அப்படின்னா எங்க 1 கோடி கொடுத்தா போதுங்க. 1 கோடி வேண்டாங்க, எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தா போதுங்க இப்போதைக்கு. அது இருந்தால் நான் லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆயிடுவேன். அதுக்கு கூட நமக்கு வழி இல்லாமல் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறாங்க. என்ன நடக்குதோ. ஸோ இப்போது இதில் டேக் அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டிவிகேக்கு வந்து இது வெறும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான கேஸ். பிகாஸ் அவங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏட்ட போய் பேரம் பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து யாரும் லைட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. நாங்கள் வரமாட்டாங்க, இங்கேருந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுறதெல்லாம் வேற. பட் இதை வந்து டிவி கவர்மெண்ட் லைட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. 35 கோடி பேரம் பேசுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா அப்போது அதை எங்கே வச்சிருக்கேன்? பிகாஸ் ஆல்ரெடி டிஎன் கவர்மெண்ட்டில் இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ 20,000 கோடி கடன் வாங்கியிருந்தாங்க 3 மாசத்துலன்னு சொல்லிட்டு ஒரு அக்யூசேஷன் வச்சிருக்காங்க. பட் அதுக்கு எங்கிட்ட பதில் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இப்போ 35 கோடி ஒருத்தங்க கிட்ட இருக்குன்னா இப்போ எவ்வளோ கோடி தான் வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ இது வந்து கேட்கவே வந்து ரொம்ப ஒரு பெருசாக தெரியுது. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சு போல. இப்போ 20 கோடி, 100 கோடி, 500 கோடி இதெல்லாம் நம்ம கேட்டு 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 35 கோடியா அவரும் வச்சிருப்பாரு, இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இது எப்படியுமே வந்து இப்போ இதை வந்து இட் இஸ் அ பேட்டில் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே தான் மாற்றிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, அப்படி மாற்றக்கூடாது. யார் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கணும். நாளைக்கு டிவிகே கவர்மெண்ட்டில் இப்படி யாராவது ஊழல் பண்ணிட்டு அவங்க கேஸில் மாட்டினாங்கனாலும் நம்ம வந்து அந்த இடத்துலையும் நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஆனால் இது எவ்வளோ பேர் சரியாக பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா மாதிரி ஆக்கிடுவாங்க. பட் இது பொலிட்டிக்கல் ட்ராமாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. பிகாஸ் மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுக்காக நாங்கள் இதை போய் பேசுகிறோம் ஒரு கவர்மெண்ட் கிட்ட, இதுதான் அந்த அந்த பர்டிகுலர் பர்சனோட வேலை. அதை வந்து ஒழுங்காக பண்ணாமல், ஏன்னா நமக்கு எப்படி ஒருத்தங்களை வந்து இவர் கரெக்டாக பண்ணுவாருன்னு கணிக்க முடியும்? அவர் ஹானஸ்டாக இருக்காரா, இல்லை வந்துட்டு ஒரு கரெக்டாக அவரால் ஒரு கரெக்டான டெசிஷன் கரெக்ட் டைமில் எடுக்க முடியுமா? இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கணிக்க முடியும்? தெரியாது நமக்கு. அவங்க அந்த பொசிஷனுக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்கள க்ரூம் பண்ணிக்கணும், அதெல்லாம் வந்து செகண்டரி. இப்போ வந்து பாலிடிக்ஸ் என்டர் ஆகணும்னா படிக்கணுன்ட்டெல்லாம் சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க.
பட் அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்டாக இருந்தால் கூட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க படிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் வந்து மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போகிறவங்க நம்மளுடைய வழி என்னங்கிறத அவங்க அனுபவத்துலேயும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அனுபவங்கிறது கிடைக்காது. டிகிரி ஹோல்டர்கிட்ட அனுபவம் இருக்காது. அது அனுபவம் ஒரு 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 விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்கன்னா இப்போ அவங்களோட லைஃப்பை வந்து அவங்களுக்கு தான் கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும். ஸோ அப்போ அவங்கலேருந்து ஒருத்தர் தான் தூக்கி போட்டு வந்து நம்ம வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வச்சோம்னா தான் அவங்களோட கோர் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் ஆரம்பிச்சது. அதான் இன்னைக்கு வந்து இது எங்கேயோ போய் நிற்கிது. ஒரு மக்களை வந்து நான் இவங்களுக்கு சார்பாக வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாடி வராருன்னா அவர் வந்து உட்காந்து இவ்வளோ ஊழல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இது ரியலைசேஷன் வந்து மக்களுக்கு வந்துருச்சுனாலே வந்து அவங்கள வந்து கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்களேன், டிவிக்கு அமைச்சர்கள் வந்து யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் இப்போ அந்த பேக்கில் கூட வந்து ஃபோட்டோ அச்சடித்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் வீடியோ சரியாக பார்க்கல. பட் அது வந்து சரியில்லாத விஷயம். அவங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஓட் பண்ணது விஜய் சார் அவர்களுக்கு தான், உங்களுக்காக கிடையாது. டிவிகே மினிஸ்டர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சுன்னு யாரும் ஓட் பண்ண கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுக்காக தான் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க நியாயமாக வேலை செய்வாங்க. இன்கேஸ் வேலை செய்யலைன்னா அவர் வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம ஓட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒரு விஷயம் அண்டர் கிரவுண்டில் தப்பாக நடக்குது அப்படின்னா அதை வந்து தலைமையிட்ட கொண்டு போயிட்டோம்னா இமீடியட்டாக ஆக்ஷன் இன்னைக்கு எடுக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட்லையும் எப்படி எடுக்கிறாங்களான்னா தெரியல, ஆனால் இன்னைக்கு எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ அதனால டிவிகே மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏவும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும். ஓட் வந்து உங்களுக்கு போட்டது கிடையாது, இது வந்து விஜய் அவர்களுக்கு போட்டது. நீங்கள் விஜய் அவர்களுக்கு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்கல்ல, அது வந்து மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. பட் ஆனால் இந்த ஊழல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் மாட்டுவார்னு நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் வந்து யாராவது ஒருத்தர் ஃபைனலி ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து எடுத்துக்கணும். இவங்க தான் குற்றவாளி. ஏன்னா இவ்வளோ கேஷ் வந்து அங்கேயும் ஃப்ளோ ஆயிருக்குன்னு அப்படின்னா யாரோ ஒருத்தர் குற்றவாளியாக இருக்கணும். அது ஒருத்தராக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம். இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுத்து இனி ஒரு பேட் எக்ஸாம்பிளாக அவங்க இருக்கக்கூடாது. ஆக்ஷன் எடுத்து இது கரெக்டான எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்கன்னா நாளைக்கு வர பொலிட்டீஷியன்ஸ் யாரும் இந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டாங்க நம்புவோம். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.